கிருஷ்ணகிரி அருகே விஷக்கொட்டையை சாப்பிட்ட 5 சிறுவர்கள் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் நேரில் பார்வையிட்டு உரிய சிகிச்சை மேற்கொள்ள மருத்துவரிடம் பரிந்துரைத்தார். கிருஷ்ணகிரி வெள்ளனக்குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட திப்பனப்பள்ளி கிராமம் சிவசக்தி நகர் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் வயது 5, ஆசுன் வயது 4, ரிஷின் வயது 5, மாலின் வயது 5, தர்ஷன் வயது 5 உள்ளிட்ட 5 சிறுவர்கள் வீட்டின் அருகாமையில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது வேர்க்கடலை என நினைத்து செடியில் காய்த்திருந்த விதைகளை பறித்து தின்று உள்ளனர். அப்போது திடீரென 5 பேரும் வாந்தி எடுத்த நிலையில் கட்ட பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் 5 பேரையும் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் சிகிச்சை மேற்கொண்டனர். பின்னர் அங்கு இருந்து மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் மருத்துவமனைக்கு சென்று குழந்தைகளை பார்வையிட்டார். பின்னர் மருத்துவர்களிடம் குழந்தைகளின் நலன் குறித்து கேட்டறிந்தார். அப்போது வேர்க்கடலை என்று நினைத்த விஷக்கோட்டையை சாப்பிட்டு உள்ளனர். தற்போது விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இன்னும் சில தினங்களில் பூரண நலம் ஏற்பட்டுவிடும் என்று தெரிவித்தனர். மேலும் குழந்தைகளுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்குமாறு மருத்துவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினர். பேதி வாந்தி அவ்வளோதான் சார். எப்போ சாப்பிட்றேன்? நேற்று சாப்பிட்டா காலையில் நேற்று சாப்பிட்றேன் சார். நேற்று ரெக்கவர் ஆகிட்டாங்க. இதெல்லாம் அவ்வளோ பாய்சன்லாம் இருக்குமான்னு தெரியும். அதிகமாக சாப்பிட்டா தான் வீட்டில் யாரும் இல்லையா, அதனால பசங்களாம் ஒன்று செஞ்சு அந்த உள்ள ஏரியாவிலாம் எடுத்து